நிறைய ஃபர்ஸ்ட் லேடிஸ் புத்தகம் எழுதி நம்ம பார்த்ததில்ல. நம்ம வெளிநாடுகளில் பார்த்துருக்கோம். நீங்கள் அவரும் நானும்னு ஒரு புத்தகத்தை எழுதிருக்கிறீங்க. அது வந்து ஒரு ஒரு முக்கியமான டாக்குமெண்டேஷன். ஒரு ரிங் சைடு வியூ, ஒரு இல்லத்தில் ஒரு முதல்வர் இல்லம், அதுவும் கலைஞர் இல்லம், ஸ்டாலின் இல்லம் எப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அது எழுதணும்னு ஏன் தோணிது உங்களுக்கு? அதாவது தொடராக ஆரம்பித்தோம் முதல்ல. அந்த லோகநாயகி வந்து பத்திரிக்கையில் இருக்கும்போது அவங்க பத்திரிக்கைக்காக கேட்டாங்க. கேளும்போது அது தொடராக வந்து ஏதோ கொஞ்சம் நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். போக போக வந்து அவங்க வந்து இன்னும் நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் நல்லா எழுதலாம், எல்லாமே எழுதலாம்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தும் போது எனக்கு எல்லாத்தையும் நம்ம கல்யாணம் ஆனது, எங்கள் குடும்பத்துலேருந்து நான் வந்ததுலேருந்து இந்த குடும்பத்துக்கு வந்தது எல்லாமே ஒரு தொடராக எழுதி ஒரு 5 வருஷம் வரைக்கும் அதில் இடையில எங்களோட குடும்பத்தில் நடக்கிற நல்லது நல்ல நிகழ்வு கெட்டது எதுனா எல்லாத்தையுமே எழுதியிருப்பேன். அதில் நிறைய டீடைல்ஸ் எழுதுறீங்க. எப்படி அப்படியே நினைவு வச்சு தான் எழுதுவேன். எழுதி குறிச்சு உங்களுக்கு டைரி டைரி கிடையாது, டைரி கிடையாது. அது அப்படியே எனக்கு அது நிகழ்வு வந்து அப்படியே ஞாபகம் இருக்கும். அதை எழுதி நோட் பண்ணி வச்சுக்க சொல்லுவாங்க. எழுதிட்டு அப்புறம் நம்ம வந்து தொடரல தேதி நாள் ஊர் ஞாபகம் இருக்கும் எனக்கு. அதில் எழுதுனதும் அது முடிஞ்சதும் ஒரு 5 வருஷம் இவங்க துணை முதலமைச்சராக இருக்கும்போது அதை ஆரம்பித்தோம். அது நல்லா எல்லாரும் படிச்சுட்டு எனக்கு வந்து நல்லா இருந்தது, நாங்கள் இதை படித்தோன்னு சொல்லி அது நிறைய ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு வந்து. இப்போ வரைக்குமே ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் நிறைய பேரை எனக்கு வந்து நாங்கள் மீட் வேற பண்ணுவோம் எல்லாரையும், கொஞ்சம் குறிப்பிட்டு வாசகர்களில். அதில் அப்போ வந்து அப்புறம் அது முடித்ததுக்கப்புறம் ஏன் இதை நம்ம புக்காக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களை கேட்டேன். இல்லை போட்டுக்குங்கன்னு சொன்னதும் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி நாங்கள் அதை அவரை உடனே என்கரேஜ் பண்ணாங்க. கண்டிப்பாக பண்ணாங்க. அவர் இதெல்லாம் படிப்பாரா? ஒரு தொடரும் முடிஞ்சதும் அவங்ககிட்ட காமிச்சிட்டு தான் அந்த நான் வந்து வெளியிடுவேன். ஃபீட்பேக் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து மாற்றி இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. மற்றபடி மேஜராக எதுவும் ரொம்ப சொன்னதில்லை. ஏன்னா என்னோட உணர்வை தானே நான் எழுதினேன். அதுக்கப்புறம் நாங்கள் முடித்து 15-16 எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு போதும்னு அதை எனக்கு நான் டூர்லாம் போயிடுவேன்னு அதை முடிச்சிட்டேன். திரும்ப பார்த்திங்கன்னா 15க்கு வந்து நாங்கள் நமக்கு நாமே ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு தொடர். அப்புறம் ஐயோ அதெல்லாம் நம்ம எழுதவே இல்லையே, நம்ம போனதெல்லாம் அந்த இவங்களுடைய நமக்கு நாமே போகும்போது எனக்கு அதை மட்டும் எழுதணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 45 நாள் வந்து இடைவிடாத பயணம், எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்தது. அவங்க அந்த எல்லாரும் வந்து இவங்களை வந்து ஆர்வமாக எதிர்கொண்டது. இவங்க போனதில் நான் கூட போகும்போது ஐயோ நம்ம இதில் எழுதலையே அப்படின்னு மனசில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் பாகம் 1 படிச்சிருக்கேன், பாகம் 2 படிச்சிருக்கிறேன். ஆனால் நமக்கு நாமே ரொம்ப ஸ்லாகித்து எழுதுறீங்க. அவருடைய அரசியல் பயணத்தில் நிறைய பயணங்கள் எலெக்ஷன் டூரை விட இது வந்து ரொம்ப குக்கிராமத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு இந்த எல்லா தரப்பு மக்களையும் பார்த்தாங்க இவங்க, ஒருத்தர் கூட இல்லாம. அதுவும் அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் வேற, மாலை வாழ் மக்கள் ஆரம்பிச்சு உங்களுக்கு ஆமா அது வந்து நம்ம ஐயோ. அப்புறம் வந்து 18ல தான் நாங்கள் புக்கு வெளியிட்டோம். திரும்ப அப்பயே வந்து நமக்கு நாம எல்லாம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அந்த இது வந்து திரும்ப வந்து சரி நம்ம அதெல்லாம் நினைவுபடுத்தி இதை எழுதணும்னு ஆரம்பித்தோம். அது ஒரு 3 வருஷம் எழுதணும். உங்களுக்கு எழுத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு ஆரம்பத்தில்? அதான் நம்ம இப்போ பேசுகிற மாதிரியே அதை எழுதிட்டோம். நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், பேச்சு நடையில் தான் இருக்குது. பேச்சு நடையில் இப்போ நம்ம எப்படி சொல்கிறோமோ அது ஒரு இடத்துக்கு போனால் இது நடக்கும், இப்படி போனோம் வந்தோம், நாங்கள் வந்து இது நடந்தது, அவங்க இப்படி அதே தான் அப்படியே மாற்றாமல் எழுதிட்டோம். அதையே அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு வேற சொன்னாங்க. முதல்வர் படிப்பாரு, துணை முதல்வர் படிப்பாரு, அது தெரியல தான் கேட்குறோம். ஆனா அவர் முதல்வர் வந்து ஒண்ணு விடாம படிச்சிருவாரு. ஆமா இவங்க வந்து ஃபுல்லா படிச்சுட்டாங்க. இப்பயும் புக்கு நான் வெளியேறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் நிறைய உட்காந்து எழுதணும். இந்த 21க்கு அப்புறம் நாங்கள் எழுதுனதெல்லாம் திரும்ப உட்காந்து இந்த கவர்மெண்ட் வந்ததும் நம்ம கொஞ்சம் அதையும் பதிவு பண்ணுவோம்னா புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் கலந்துக்க முடியாத ஒரு அது ரொம்ப எனக்கு அது வருத்தம் இருந்தது. ஏன்னா வந்து முதல்ல 19 வச்சிருந்தது வந்து அவங்க அண்ணன் இறந்ததுனால அன்னைக்கு சடனாக அது நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அப்படியே பண்ணலாங்கும்போது எதிர்பார்க்காம வந்து அன்னைக்கு வந்து நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு தலை சுத்துதுன்னு சொன்னதும் மதியத்துக்கு மேலே தான் அது ஹாஸ்பிட்டல் போனதும் இல்லை வேணாம் இருங்கன்னு சொன்னதும் எனக்கு கொஞ்சம் அது வருத்தமாக இருந்தது. ஆனால் இவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டு நிறுத்திடக்கூடாது, நீ போ
நான் நல்லா தானே இருக்கேன், நான் இங்கேருந்து லைவ்ல பார்க்குறேன், நீ போய் தான் ஆகணும்னு நான் ரொம்ப கட்டாயம். லைவ்லேருந்து கவர்மெண்ட்டே பார்த்தாரு அவர். இல்லை அது அப்போ எனக்கு வந்து அங்கே இருக்கும்போது நேரில் வரலையே அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தம் ரொம்ப இருந்தது தான். இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வர முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க இங்குதான் இருக்கும். நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி. முடிச்ச அப்புறம் கால் பண்ணாங்களா, நேர்ல இல்லை பாத்தீங்களா? கால்லாம் பண்ணலை, நான் நேராக முடிச்சதும் நேராக ஹாஸ்பிட்டலில் தான் போனேன். என்ன சொன்னாரு? கையை பிடிச்சி நல்லா பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி ஸ்டேஜில் ஏறினதோ பேசினதோ எனக்கு வந்து பழக்கம் கிடையாது. கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். அதில் இவங்க வேறு அங்கே இருந்தது இன்னும் கொஞ்சம் டென்ஷன். ஆனால் நல்லா இருக்கோம், ஒன்றும் இல்லை, பெருசாக மேஜராக எதுவும் பயப்படுற மாதிரி இல்லை. தலை சுற்றதுனால வேணாரு அங்கே போக வேணான்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் உங்கள் மனசெல்லாம் ஹாஸ்பிட்டல்? என் மனசெல்லாம் வந்து அங்கே தான் இருந்தது. லைவில் பார்த்துட்டு இருக்காங்கங்கிறது ஒரு இது இருந்தது. சரி, இந்த மறுபடியும் நிறுத்தக்கூடாது, நம்ம ஒரு இது பண்ணிட்டோம்னா நம்ம அதை வந்து அவங்களுக்கு பண்ணி முடிச்சு கொடுத்துடணும், நம்மளால் அடுத்து நிற்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் இன்னைக்கு போயிட்டேன். ஓஹோ. ஆனால் அவர் பாராட்டினார் நிகழ்ச்சி, நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. துணை முதல்வர் என்ன சொன்னார்? அது அங்கேயே ஸ்டேஜ் மேலேயே ஏறி அம்மா நீ நல்லா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் எப்படி பேசுவணுங்கிற ஒரு பதட்டமோ இல்லை மனசில் இருந்திருக்கலாம். அம்மா என்ன பண்ண போகிறாங்களோ வந்துட்டு. போன நிகழ்ச்சியிலே பேசுனீங்கல்ல, நல்லா தான் இருந்தது. பேசுனா அதுதான் ஒரு தடவை தான், இது ரெண்டாவது தடவை. ஓ, இதுதான் ரெண்டாவது மேடை. அதுதான் சொன்னேன், புக்கை பண்ணிடுறோம், அதில் விட அந்த ஸ்டேஜ் மேலே உட்காடுறதும் அந்த பேசுறதும் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப டென்ஷன். எவ்வளோ பெரிய அரசியல் குடும்பத்தில் உங்களுக்கு அவங்க சிவசங்கரி வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஏம்மா கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு, இல்லை எனக்கு நீங்கள் முடிஞ்சதும் நான் பேசணும், எனக்கு பயமாக இருக்குன்னு. பயப்படாத பேசு அப்படின்னாங்க. அவங்களும் நல்ல அழகான ஒரே எழுதியிருந்தாங்க, ஸ்பீச் ரொம்ப நல்லா எழுதி, எல்லாருமே நல்லா எழுதி கொடுத்தாங்க. அதில் சிவசங்கரி நல்லா எழுதி புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு நான் கொண்டு போய் வீட்டில் கொடுத்தேன். ஓஹோ ஹோ. எனக்கு வந்து எழுதி கொடுங்கன்னு சொன்னப்போ வீட்டுக்கு வாடினாங்க. போயிட்டு ஐயோ பெரிய புக்காக இருக்கேன், மெதுவாக படிச்சுட்டு கொடுங்கன்னு ஊக்கப்படுத்துவாங்க. அவங்க இந்துமதி கூட படித்தாங்கன்னா என்னை வந்து எழுதுமா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டெபுட்டி சிஎம் நீங்கள் அழைச்சது உங்களோட அது ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. என்ன இருந்தாலும் அவர் துணை முதல்வர் இல்லையா, அவரோட பணியோட மகனாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம பேசணும்னு சொல்லி அது பாகா 3 எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை இது வரைக்கும் இல்லை. உங்களுக்கு சோஷியல் சர்வீஸ்லயும் ஆர்வம் உண்டா? இப்போ நீங்க வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. அது எனக்கும் தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஏதாவது பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அப்போ என் பொண்ணு வந்து என்னை கேட்டுது, இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு, பண்ணலாமா அப்படின்னுது. அப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. அவங்களோட இனிஷியேட்டிவ். ஆமாம், அவங்க தான் ஃபுல்லாக இப்போ அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ வந்து 100 தாண்டிட்டாங்க. ஆதரவற்ற முதியவர்கள் முழுவதுமா நீங்க தான் பாத்துக்கிறீங்க? நான் இல்லை, என் பொண்ணு தான் எல்லாமே. அந்த நாள் விசேஷத்துக்குலாம் நீங்க போவீங்க? நான் போவேன் நானும் அப்பப்போ போய் பார்ப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனால் ஃபுல்லு இன்சார்ஜ் எடுத்து பண்ணுறது என் பொண்ணு தான். மருமகளை பற்றி சொல்லுங்க. அவங்களும் நீங்களும் ரொம்ப க்ளோஸ், நானே நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். அதுவும் கொஞ்சம் அது வந்து இன்னொரு பொண்ணு மாதிரி தான். நான் மருமகனையும் அப்படி தான், என்னுடைய மகனாக தான் நான் பார்க்க போனால் என் மகன்கிட்ட பேசுகிறத விட மருமகன்கிட்ட நிறைய. அப்படியா? பொண்ணுகிட்ட பேசுகிறத விட என் மருமகிட்ட தான் கண்ணு நிறைய பேசுகிறேன். நானே உங்களை நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ்ல நீங்க 2 பேரும் தான் பார்த்துருக்கேன். உங்க டாட்டரை விட உங்களையும் மிஸ்ஸஸ் கிருத்திகாவையும் தான் பார்த்துருக்கேன். அதுலேயும் சீக்ரெட்ஸா சொல்லுங்களேன். அதுவும் ஒரு நிறைய வீடுகளில் பாயிண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அங்கேயே விட்டு கொடுத்தல் ரொம்ப முக்கியமாகுது. அதுக்கு நீங்க என்ன யுக்தி எடுக்கிறீங்க? அது வந்து நம்ம கல்யாணம் ஆகி வரும்போதே வந்து நாங்கள் வந்து என்னட்டு ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட நேராக சொல்லுங்கன்னு சொல்லிடும். நான் சொல்கிறேன்னா அதுக்கு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் சொல்லும்போது எனக்கு அப்படியே அது இன்னொருத்தட்ட பேசினாதான் பிரச்சனை, நேரடியாக பேசிட்டு அது மாதிரி பிரச்சனையே வந்ததில்லை எங்கள் 2 பேரும். என் பையனே கேட்டிருக்கு நிறையா, என்ன அவங்க 2 பேரும் சண்டையே ஓட மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்கிறேன். அது ஒரு ஜெனரேஷன் ஷிஃப்ட்ல நீங்க திருமணமான வீடு, அதோடைய ஜெனரேஷன் வேற. நீங்க இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாறிக்கிட்டேன். நம்ம இப்போ இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்க திருமணமான போது நீங்க வளர்ந்த சூழ்நிலை, எங்களோட சூழ்நிலை அப்படியே டோட்டல் வேற. நாங்க வேற, இப்ப இருக்கிறது வேற. இதுவும் கூட்டு குடும்பமா இருந்தது, அதுவும் கூட்டு குடும்பம். ஆனா 2 சூழலும் வேற. அவங்க படித்தாங்க, அவங்க வந்து வேறு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சாங்க. அது விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுது.
அது தனியாக ஏதோ பண்ணணும்னு நினைக்கும் போது நான் வந்து அதுக்கு தடையா இல்லை. நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு, பிள்ளைங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ பண்ணுன்னு சொல்லுவோம். இந்த மூத்தவங்களுக்கு தான் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். நாங்கெல்லாம் அப்படி இருந்தோமே அந்த மாதிரி இல்லை, நான் இல்லையே அந்த மாதிரி நாங்கள் தான் இப்படி இருந்தோம், நீங்களாம் இப்படி இருங்கன்னு சொல்லுவோம். நாங்கள் வீடு வேலை சமையல் அப்படி இருந்துட்டோம். நீங்கள் வந்து உன்னோட தனித்தன்மையில் நீ தனியாக என்னவோ அதை பண்ணு அப்படிங்கிறது. உங்க டாட்டரை பத்தி சொல்லுங்க. ஆமாம், அது ரொம்ப சின்சியரான பொண்ணு. அதுவும் ஸ்கூல் பண்ணிட்டு இருக்குது. அதுதான் ஆசைப்பட்டது, அதுதான் பண்ணுறேன். பேர பிள்ளைங்களை பத்தி விரிவா சொல்லுங்களேன். ஒவ்வொருத்தரோட ஸ்பெஷல் குவாலிட்டி சொல்லுங்க. இல்லை, எல்லா பிள்ளைங்களுமே பாசமாக இருப்பாங்க. மோஸ்ட் ஃபேவரட் அப்படி இல்லை, 4 பேருமே